டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரீ எக்ஸாம் வருமா? அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் மதுரையில் நடக்க போகுது. அதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். இது போன்ற குரூப் 4 குரூப் 2 அப்டேட்ஸ்க்கு உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட ஹெட்டிங்கே பாருங்கள், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட அனுமதி கோரி. எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் அந்த குரூப் 4 கொஷின் ரொம்பவே டஃப்பாக இருந்தாகவும் ஸ்கூல் புக்ஸை தாண்டி 1950s உள்ள புக்ஸ்லாம் கொஷின்ஸ் கேட்டதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கு. கொஷின் உண்மையிலே டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்துக்களாக இருந்துச்சு. ஒரு சிலர் அதையுமே நல்லா கிராக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கொஷின் டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக இருக்குது. குரூப் 4 நம்பி நிறைய பேர் தமிழக இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இந்த டைம் பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு போகும்போது ரொம்பவே டஃப்பாக கொஷின் கேட்டது நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பார்த்திங்கன்னா 20/7/2025 காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரை நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழங்கநாதம் ரிங் ரோடு மதுரையில் தான் நடக்க போகுது, நடராஜ் தேட்டர் பக்கத்தில். ஸோ இந்த இடத்துக்கு உங்களால் போக முடியும், நீங்கள் கிட்டக்கு தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் நிறைய பேர் இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. அரசியல்வாதிகளும் சரி, டிஎன்பிஎஸ்சி தலைவரும் சரி, இது திரும்பி பார்த்து இதுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்க கண்டிப்பாக வழிமுறை இருக்குது. அட்லீஸ்ட் அடுத்த எக்ஸாம்லையாவது இவங்க இவ்வளோ டஃப்பாக கேட்காம 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயே கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காவது நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மெயினாக ஒரு 6 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நடந்த குரூப் 4 தேர்வில் தமிழ் ரொம்பவே கடினமாக இருந்தது. அதனால் தேர்வை ரத்து செஞ்சுட்டு மறுதேர்வு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரெண்டாவது குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸு, அதே மாதிரி குரூப் 2A மெயின்ஸ் பொது தமிழ் பொது ஆங்கிலம் சீர்தன்மை முறையில் கேள்விகள் இருக்கணும். ஸோ பொது தமிழ் பொது ஆங்கிலத்தில் கொஷின்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸில் சரியான முறையில் மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் வழங்கணும். விடைத்தாளோட ஜெராக்ஸுமே கொடுக்கணும். ஏன்னா ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, அவங்க போடுறதா மார்க்கு, நம்மளும் அதை பிளைண்டாக நம்பிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஜெராக்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 4வது கோரிக்கை வயது வரும்போது உயர்த்தணும். அப்படிங்கிறப்போ இன்னும் நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. தமிழில் எழுதினா சரியான மதிப்பெண் வழங்கணும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்கு அதிகமான மார்க்கும் தமிழில் எழுதுகிறவங்களுக்கு கம்மியான மார்க்கும் கிடைக்கிறதா தமிழ் எழுதுகிற மாணவருக்கு மத்தியில் ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் தமிழில் எழுதுகிறவங்களுக்கு மதிப்பெண் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட்டு, மெயின் தேர்வில் தமிழ் எழுதினா மட்டுமே தமிழ் வழி இடஒதுக்கீடு வழங்கணும். இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான். மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் கண்டிப்பாக தமிழில் எழுதுகிறவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வழங்கணும். இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்குமே நீங்கள் வழங்குறது தவறு. அவங்க என்ன தான் டிகிரி வரை தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலுமே அவங்க தமிழ் எழுதினா மட்டும் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 6 பாயிண்டில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் சரின்னு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போராட்டத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். குரூப் 4 ரீ எக்ஸாம் வரணுங்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். Thank you. Always keep smiling, keep studying.